அருமையான வார்த்தையை இந்த இடத்திலே இன்றைய நாளிலே நாம் தியானித்து பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்கள். அந்த உயிர்த்த ஞாயிறு காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பது வழமை. அந்த காரியங்களை ஒட்டி இன்றைய நாளிலே தொடர்ந்து நாங்கள் இந்த காரியத்திலிருந்து சில காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மரியாளும் மற்ற மரியாளும் அங்கே கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே கல்லறையை பார்க்க இங்கே வந்த கூட்டத்திலே மகதலேனா மரியாள் முன்பதாக இருக்கின்றாள். மகதலேனா மரியாள் ஒரு அருமையான பெண்மணியாக வேதாகமத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாள், வேதாகமத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. நாம் இதுவரை காலமும் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களின் அடிப்படையில் தான் இந்த சத்தியமும் இருக்க போகிறது. அதாவது நாம் கடந்த 5 வாரங்களுக்கு மேலாக ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவரை அன்பு கூறுகிறது எப்படி என்று சொல்லி நாங்கள் படித்தோம். மனிதர்களை நேசிக்கிறது லூக்கா 10ஆம் அதிகாரத்தை ஒட்டி அந்த காரியத்தை நாங்கள் படித்திருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அந்த 5 விஷயங்கள்? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு 5 விஷயங்கள் செய்ய வேண்டும். என்னென்ன சொன்ன நான் ஞாபகம் இருக்குதா? நாம் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், அதே போல் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நாம் ஆராதனைகளில் பங்கெடுக்க வேண்டும். அது 5 காரியங்கள் பார்த்தோம். அதே போல் மனிதர்களை நாம் நேசிக்கணும் என்றால் அதே இதில் 5 காரியங்கள். சிலுவையை குறித்த சிலுவை என்று சொன்னேன். ஒரு 2 தடி, மேல் நோக்கிய ஒரு தடி, அது தேவனை குறிக்கிறது. மற்றது ஒரு கிடையில் இருக்கிற ஒரு தடி, அது மனிதர்களை நேசிப்பதை குறிக்கிறது. மனிதர்களை நேசிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். 5 என்ன செய்ய வேணும்? விருந்தோம்பல். ஜெபம் பண்ணுறதுக்கு ஈடான ஒரு தடி சிலுவை. என்னென்று சொன்ன நான் விருந்தோம்பல், உபசரிக்கிற தன்மை, மற்றவர்களோடு நாம் மற்றவர்களை பராமரித்து அவர்களோடு உபசரிக்கிற ஒரு விருந்தோம்பல் பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே போல் வேதத்தை பேச வேண்டும், வேத வார்த்தைகளை நாம் கதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இதே போல் நாம் கர்த்தருக்கு மனிதர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அதே போல் மனிதர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். இதே போல் நாம் நற்கிரியைகள் செய்ய பழக வேண்டும். அதிகமான நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ரைட். இவைகளின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய சரீரத்தை ஜோசேப்பு என்கின்றதான அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனிதன் ஜோசேப்பு என்று சொல்லி அவனை பார்க்கிறோம். வேதாகமத்தில் நிறைய ஜோசேப்புகள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கணும், புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தந்தை, என்ன அவர் தந்தை என்று சொல்லுகிறோம், பிதாதான் அவருக்கு தந்தை என்றாலும் மரியாளுடைய கணவன் அவருக்கும் ஜோசேப்பு தான் பேர். இங்கே பாருங்கள், இந்த இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணின அந்த மனுஷனுக்கும் பேர் என்ன பேர்? ஜோசேப்பு. அவன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்தை கொண்டு போய் தன்னுடைய கல்லறையிலே வைத்திருக்கின்றான். அவருடைய அந்த கல்லறை ஒரு புதிய கல்லறை. இந்த கல்லறையை பூட்டி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பத்திரப்படுத்தப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஓய்வு நாள் முடிந்து விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாள்? காலையிலேயே எழுந்து இன்னும் ஒரு மரியாளோடு கூட மற்ற மரியாள் என்று சொல்லுகிற அந்த மற்ற மரியாளையும் சேர்த்து கொண்டு கல்லறையின் இடத்துக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த காரியத்தை அவள் தானாக செய்கிறாள். தன்னாலான ஒரு காரியத்தை தன்னார்வமாக அவள் செய்கிறாள். என்னென்ன செய்கிறாள்? தன்னாலான ஒரு விஷயத்தை. இயேசுவே இந்த விஷயத்தில் ஒரு வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது தன்னாலான காரியத்தை செய்தாள் என்று சொல்லி ஒரு சுவிசேஷ புத்தகத்திலே, அதாவது பாதங்களை அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு தைல குப்பியை போட்டுற நேரத்தில் அந்த காரியத்தை இயேசு சொல்றாள், அவள் தன்னாலான காரியத்தை செய்தாள். அப்போ தன்னாலான காரியத்தை தன் ஆர்வமாய் செய்கிறது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த மகதலேனா மரியாளை யாரும் தூண்டவில்லை, போய் பார்த்துட்டு வா
உனக்கு காசு தாரன் போயிட்டு வான்னு சொல்லல, அரடிக்கு போய் ஒரு தகவல் ஒன்று எடுத்துக்கொண்டு வா, நீ போனால் பரவாயில்லை, பெண்கள் போனால் பரவாயில்லை, ஆண்கள் நாங்கள் வரக்கூடாது, அங்கே வந்தால் பிடிப்பார்கள், கல்லறையில் சுற்றி வர போர் வீரர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் எங்களை பிடிக்கக்கூடும், நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி மகதலேனா மரியாளுக்கு யாரும் சொல்லவில்லை, தானாகவே அந்த வேலையை செய்கிறாள். அதாவது ஓய்வு நாளுக்கு முதல் நாளிலே போய் வாசனை திரவியங்கள் எல்லாம் அவள் வாங்கினாள் என்று சொல்லி நீங்கள் ஏனைய புஸ்தகம் இதே சம்பவங்கள் லூக்காவில் இருக்கிறது, மாட்குவில் இருக்கு, ஜோவான்லேயும் இருக்கு. அப்போ ஓய்வு நாளுக்கு முதலே போய் அவள் எல்லா காரியங்களையும் வாங்கி அவைகளை எல்லாம் அவள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாள். ஓய்வு நாளில் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கிறாள். அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், விடிந்து வருகையிலேயே காலமே எழும்பி ஓடி வார ஒரு செயலை பார்க்கிற பொழுது அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. லூக்கா 23:56 ஒரு தடவை வாசியுங்கள், 55, 56 வாசியுங்கள். லூக்கா 23, 55, 56 வாசியுங்கள். கலிலியாவிலிருந்து கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில். அப்ப என்ன செய்கிறாள் இங்க மகதலேனா மரியாள்? முதல் நாள் போய் எப்படி அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறாள். முதல் நாளில் போய் இந்த சரீரம் எப்படியாக வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த சரீரத்தை என்ன கோணத்திலே வைத்திருக்கிறார்கள், கல்லறை எங்கே இருக்கின்றது, எல்லாத்தையும் போய் பார்த்திருக்கிறாள் பாருங்கள். அதுக்கு பிற்பாடு அவள் போய் அந்த வெள்ளை போலம், பரிமள தைலங்கள், கந்த வர்க்கங்கள் எல்லாம் வாங்கி, வாசனை திரவியங்கள் எல்லாம் வாங்கி, அடுத்த நாள் வாங்க இயலாது, ஓய்வு நாளில் அது வாங்க இயலாது. ஏன்னா கடைகளுக்கு போனாலே அங்கே பிரச்சனை. அதெல்லாம் முதல் நாளே வாங்கி ஓய்வு நாளில் சத்தம் போடாமல் இருக்கிறாள், அமைதியாக இருந்துட்டு ஓய்வு நாள் முடிந்து விடிந்து வருகையில் வேதம் சொல்லுகிறது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு ஓடி வருகிறாள். சீசர்களே இன்னும் வரையில, 12 சீசர்கள் இன்னும் புறப்படையில. அதற்கு மத்தியில் இந்த பெண்கள் 2 பேரும் புறப்பட்டு வருகிறான். மகதலேனா மரியாளை குறித்து அதிகமாக பேச விரும்புகிறேன், மற்ற மரியாளும் தான். ஆனால் விடிந்து வருகையில் இவர்கள் ஓடி வந்தது என்னத்தை காண்பிக்கிற சொல்லுங்கள் பாபம்? அவர்கள் அன்பாய் ஆண்டவரை நேசித்தார்கள் என்பதற்கு ஒரு வெளிப்பாடு. ஆண்டவரை இவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். அப்ப இந்த காரியத்தை யாரும் தூண்டவில்லை செய்ய சொல்லி, இந்த காரியத்தை இப்படி நீ செய், காலமாக போய் இப்படி நாங்கள் செய்ய வேணும், இப்படி கந்தவர்க்கங்கள் பரிமள தைலங்கள் எல்லாம் கொண்டே வைக்க வேண்டும், இது போன்ற வேலைகள் எல்லாம் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று யாருமே மகதலேனா மரியாளை தூண்டவில்லை. தன்னால் ஆன காரியத்தை தன்னார்வமாய் செய்தார். அதுதான் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளைகள் செய்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் இந்த 5 விஷயங்கள் இருக்குதானே. எந்த 5 விஷயங்கள்? நான் சொல்லியிருந்தேன் போன முறை, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன் இந்த 5 விஷயங்களை செய்வான். மனிதர்களை நேசிக்கிறவன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 5 காரியத்தை படித்தோம். வேதம் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது, ஆலயத்துக்கு வருகிறது, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற இந்த 5 விஷயங்களை நீங்கள் நானும் படித்திருக்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த காரியத்தை இப்பொழுது நாங்கள் ஆலயத்தில் கற்றுவிட்டோம். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இப்ப தெரியாண்டு சொல்லலாது? ஏன்னால் இது ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு சொல்லி தரப்பட்ட ஒரு விஷயம், ஏற்கனவே நீங்க அறிந்திருக்கிறீர்கள். இப்ப எத்தனை பேர் இந்த விஷயத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துக்கு? அதாவது நீங்க ஜபிக்கிறேன்னு சொல்றீங்களா? அதிகாலையில் எழுந்து ஜபிப்போமா, வேதத்தை வாசிப்போமா, ஆலய கூட்டங்கள் சபை கூடி வருதலை குறித்து பார்த்தோம், தேவனை நேசிக்கிறது, மன்னிப்பு கேட்கிறத பற்றி பார்த்தோம், ஆண்டவரை நேசிக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். இப்போ எங்களை இந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் எங்களை உந்தி தள்ளுகிறது. வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டாலும் நாம் இன்னும் சில பேர் உண்மையிலே ஜபிக்கிறே இல்லை, இன்னும் சில பேர் நாம் வேதத்தை திறக்கிறதே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மகதலேனா மரியாளுக்கும் எங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவள் காலமே ஒரு சுடலைக்கு போகிற மாதிரி என்று வைப்பமே, எங்களுக்கு இப்போ பாசையில் சொன்னால் உங்களுக்கு விளங்க சுடலை என்ன, கல்லறைக்கு போறாள்ன்னு சொல்றது அங்கே யாரும் அவளுக்கு சொல்லியும் கொடுக்கல என்ன. அதே மாதிரி அவள் தன்னால் முடிஞ்ச விஷயம் என்னதை ஆக பெஸ்ட்டாக செய்யலும், இதெல்லாம் நான் நினைக்கல, இது ஒரு பெண்களால் முடிஞ்ச விஷயம் மட்டும் நினைக்கல நான்.
ஒரு அங்கே கல்லறை காவலர்கள் கூட இருக்கிறார்கள், ஆண்கள். அந்த கல்லறை காவலர்கள் மத்தியில் இந்த பெண் அதிகாலையில் போகிறது உண்மையிலே ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு கடினமான விஷயம். ஆனால் அவள் அதையும் ஈஸியாக பார்த்து கொண்டு அதை செய்தாள் என்றால் அவள் ஆண்டவரை நேசித்தாள் என்பதனுடைய முக்கியமான ஒரு வெளிப்பாடு. கர்த்தரை அவள் நேசித்தாள் என்பதற்கு ஒரு சான்று. இப்போ இவளை யாரும் இதை தூண்டவும் இல்லை, இப்படி நீ செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக நீ இப்படி செய்ய என்று சொல்லவும் இல்லை. இந்த பெண் ஒரு 7 பிசாசுகளை பிடித்த ஒரு பெண் என்று வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 10:8 அதிகாரம் வாசியுங்கள், 2வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். மரியாளும் அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்து ஊழியத்திலே தாங்கி கொண்டிருக்கிறார்கள், ஊழியங்களை செய்தார்கள். அவருடைய பெயர் பட்டியல் இருக்கிறது. யோவன்னா, சூசன்னா, மற்ற மரியாள், பொல்லாத வியாதிகள் நீங்கினவர்கள், பொல்லாத ஆவிகள் நீங்கினவர்கள், கனபேர் இருந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவோடு. பெண்கள், ஆண்கள், இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீசர்கள் விசேஷமான அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல 12 சீசர்கள் ஒருவர் மரித்து விட்டார், யூதாஸ் காரியோத்து. இப்பொழுது ஒரே ஒரு தவிர மிச்ச எல்லாரும் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒன்றை கவனித்து பாருங்கள். இவ்வளவு பெண்கள் ஆண்கள் மத்தியில் யாரும் அந்த கல்லறைக்கு இப்படி போகணும் வரணும் என்று யோசிக்கல. பிறகு அவர்களும் நேசித்தார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்குறேன், நீ என்ன நேசிக்கிறான். ஆனால் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்க தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? அப்போ அவளுடைய கிரியைகளை பார்க்கிற போது இலகுவாகவே தெரிகிறது அவள் எப்படி நேசித்திருக்கிறாள். இவ்வளவு பெண்கள், இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க. வியாதி நீக்கினவர்கள் கனபேர் இருக்கிறாங்க, சுகமாகினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிசாசு நீங்கினவர்கள் கனபேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர்கள் மத்தியில் இந்த மகதலேனா மரியாள் காலமே எழுந்து அந்த கந்தவர்க்கங்கள் அதுகள் எல்லாவற்றையும் அவள் ரெடி பண்ணி கொண்டு அவள் போகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, அவள் அந்த ஆண்டவரை நேசித்த அந்த நேசம், அன்பு அப்படி. அதனால் அவளுக்கு யாரும் சொல்லல. அன்புன்றது அப்படித்தான், தன் ஆர்வமாய் செய்கிறதும் எங்களால் முடிஞ்சதை பெஸ்டான விஷயங்களை செய்கிறதும் தான், அதுக்கு மேலாக செய்கிறதும் தான் அன்பு. இப்போ இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் படித்து கொண்டு வந்ததே அந்த அன்பை குறித்து. அதனால தான் நான் இந்த நாளில் இந்த செய்தியை எடுக்கிறேன். இவ்வளவு காலமாக நாங்கள் இதைத்தான் படித்து கொண்டே இருக்கிறோம். இதோடு முடித்து விடுவதில் அர்த்தம் இல்லை. ஆனால் எத்தனை பேர் நாம் இப்போ அதை செய்கிறோம்? ஜபிக்கிறோமா? ஒரு கொஞ்ச நேரம் கூட ஜப வாழ்க்கை எவ்வளவு நேரம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜபிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஒரு கொஞ்சம் நேரமாவது ஸ்டார்ட் பண்ண. அன்றைக்கு சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் முதலாவது ஜபிக்க போலாங்க. 1 மணித்தியாலம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காலை மேலே ஒரு 10 நிமிஷம் எல்லா வேலைகளையும் முடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபோனுகளெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாவது டிஸ்டர்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம், இரவு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஜெபிச்சாலே 20 நிமிஷம் ஜெபிச்சிடலாம். பிறகு ஒரு கொஞ்சத்தை கூட்ட வேணும், ஒரு 20 நிமிஷம். காலை மேலே ஒரு 20, இரவில் ஒரு 20 வேணுமெண்டா மத்தியானம். அதுக்கண்டு நேரத்தை கொடுங்க. சில பேர் சொல்லுவீங்க, நான் போய்க்க ஜபிக்கிறேன், பிறக்க ஜபிக்கிறேன், அதில் இருக்க எல்லா நாளும் எல்லாம் ஜபம் தான். எங்களோட வாழ்க்கையே ஜபம். வாழ்க்கை ஜபமாக இருக்கட்டும், நல்ல விஷயம். ஆனால் ஜபத்துக்கண்ட ஒரு நேரம் இருக்கட்டும். ஏன்னா சிலர் நாங்கள் சொல்லுவோம், நான் போய்க்க ஜபிக்கிறேன், நான் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போவேன், அங்கேருந்து கொடியாமம் போவேன், அங்கே இங்கே போவேன், அந்த நேரம்லாம் நான் ஜபிச்சு கொண்டு தான் போகணுண்டு. அது ஓகே, நீங்கள் அந்த நேரம் அது ஜபிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஜபத்துக்கண்டும் ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது மிக முக்கியம். இந்த அதிகாலையிலே எழுந்து இந்த இருட்டோடைய இவள் போகிறாள் என்றால் அது நேசத்தை தானாய் செய்கிறாள், தன் ஆர்வமாய் செய்கிறாள், தன்னாலான விஷயத்தை செய்கிறாள். இதைத்தான் இன்றைய நாட்களிலே நாம் படித்திருக்கிறோம், நாம் கற்றிருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து இதை கேட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு நாங்கள் செய்யாட்டிக்கு வேதம் வாசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் அப்படி கூடிக்கொண்டு போகணும். இப்போ அதை எங்களுக்கு செய்ய முடியாட்டிக்கு, அருமையானவர்களே, நீங்கள் நானும் நேசிக்கிறோம்ன்றது எவ்வளவு தூரம் உண்மை என்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நாங்கள் நேசிக்கிறோமா இல்லையா? எத்தனையோ பேர் அந்த நாட்களில் இருந்தார்கள். வியாதி நீங்கினவர்கள், பிசாசு நீங்கினவர்கள், பொல்லாத ஆவி பிடித்த சுகமாயின இயேசுக்கு நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஊழியம் வேற, அன்பு கொள்வது வேற. அன்பு கூர்ந்தது.
இந்த விஷயத்திலே மகதலேனா மரியாள் தானாகவே கல்லறையினிடத்தில் ஓடி வார செயல் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? அவள் இயேசுவை நேசித்தாள். ஆண்டவரும் அவளை நேசித்தார் என்றது எங்களுக்கு தெரியும். இயேசு எல்லாரையும் நேசித்தார். ஆனால் இயேசு எத்தனை பேர் நேசித்தார்கள் என்றால் ஒரு சிலர் தான் இருந்தார்கள். அதிகமாய் நேசித்தவர்களும் இருந்தார்கள். மிக மிக அதிகமாய் நேசித்தவர்கள் ஒருவர் தான் இந்த மகதலேனா மரியாள். அப்போ இந்த காலை வேளையிலே நாங்கள் இப்பொழுது நீண்ட காலமாக இவைகளை படித்து கொண்டு வருகிறோம். அன்பு கூறுவது, தேவனை அன்பு கூறுவது, நிறைய உதாரணங்கள் மூலம் நாங்கள் கற்றிருக்கின்றோம். ஆனால் இன்னமும் நாங்கள் ஜபிக்கையில், வேதம் வாசிக்கையில், மன்னிப்பு கேட்கறதில், சபை கூடி வருதலை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம், அல்லாட்டிக்கு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம் என்றால் நாம் என்ன எங்களுடைய நேசம் எவ்வளவு என்று யோசித்து பாருங்க. அவளுக்கு ஒருத்தரும் சொல்லி கொடுக்காமலே அவள் தன்னை ஆர்வமாய் தானாக இந்த வேலையை செய்தாள். நாமும் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நாமவே இந்த வேலைகளை செய்ய வேண்டும். நாமவே வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். சில பேர் சொல்லி சொல்லியும் கேட்க மாட்டோம். ஏன்னா நாமவே ஜபத்தை ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு 15-20 நிமிஷம் சரி ஜபிப்போம், தனி ஜபம். ஏன்னா நீங்கள் குடும்பமாக ஜபியுங்கள், ஆலயத்தில் கூடி ஜபியுங்கள், எல்லாம் நல்ல படித்தோம். என்ன இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும், செய்ய வேண்டும். மனிதர்களை நேசிக்கிறதுக்கு 5, தேவனை நேசிக்கிறது 5 விஷயங்கள் படித்தோம். இப்போ எத்தனை பேர் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். சும்மா வசனத்தை கேட்டு நம்ம அப்படியே போகக்கூடாது. அதான் போன கிழமைக்கு முதல் கிழமை நான் சொல்லேனே, இதை செய்ய முடியாத ஒரு தடைகள், 2 தடைகள் பார்த்தோம். ஏன்னா சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு பைத்தியமாக இருக்கும். சிலர் இதை கேட்குறான்ட்டு போயிடும். அதான் சிலுவை பற்றிய உபதேசம் அப்படி இருக்குமா? ஒரு மனுஷனுக்கு சில கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நமக்கு சில நேரம் அது ஒரு பைத்திய காரணத்தை நம்ம தெரியும். இந்த மாதிரி உபதேசங்களை அதை விட்டுட்டு பேசாமல் இருக்கலாம் என்று. இதனால தான் நாம் சில நேரங்களில் அதை செய்யாமல் இருக்கின்றோம். இன்றைக்கு மகதலேனா மரியாள் நமக்கு தருகிறாள். அவள் காலமேலே ஒரு ஆண்களை செய்ய வேண்டிய ஒரு வேலை, செய்ய முடியாத ஒரு வேலை. ஆண்கள் 12 சீசர்கள் ஒருத்தன் போனால் மிச்ச 11 பேரும் ஜோவான் சொல்றான் தான் அதிகமாய் தேவன் இயேசுவில் அன்பாயிருந்த சீசன், இயேசுவை நேசித்த ஒரு சீசன் என்று அவர் தன் பேரை போடாம அதிகமாய் யோவான்ல அவர் அப்படித்தான் எழுதுறார். ஆனா அவர் கூட வரையில, இவள் போய் சொன்ன பிறகுதான் அவன் ஓடி வாரான். நீங்க வாசி பாருங்கள், பேதுருவும் ஜோவானும் தான் ஓடி வருகிறார்கள். ஆனால் ஜோவானுக்கு போய் சொன்னதே இந்த மகதலேனா மரியாள். அப்படி இருக்கும்போது இந்த மகதலேனா மரியாள் எப்படி நேசித்தாள் என்று பாருங்கள். சொல்லவில்லை, யாரும் தூண்டவில்லை. ஆகவே முதலாவது நீங்கள் அப்படி தூண்டுதல் இல்லாமல் செய்தால் பாக்கியவான்கள். உண்மையா நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரும் தூண்டலை, உங்களை ஜபிக்க தூண்டலை, யாரும் உங்களை வேதம் வாசிக்க தூண்டலை. நீங்க அப்படி செய்தா பார்க்க பிள்ளைகள் எல்லாத்தையும் தூண்ட வேணும். படி, என்ன எடு, ஜபி எடு, வேத வாசி, இப்படி தூண்ட வேணும். சில பேரை தூண்டியும் செய்யாட்டிக்கு அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ சபையில் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ ஆண்டவருடைய உணர்த்துதலை பெற்றிருக்கிறோம், வார்த்தைகளை சரியான கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுவும் நாங்கள் செய்ய கஷ்டமாக இருந்துச்சென்றால் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறீங்களா என்பதை இந்த காலை வழியில் யோசிச்சு பாருங்க. நான் ஜஸ்ட் நேசிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஜெபத்தையும் வேதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகிறோம். அது மாத்திரமில்லை, மிச்ச காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஆகவே கேட்கிறவைகளை நாம் கேட்ட இடத்திலே விடக்கூடாது. கேட்கிறவர்களை நாம் மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கேட்டதின்படி கிரியை செய்கிறவனையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மகதலேனா மரியாள் ஒருத்தருடைய அங்கே கட்டாயப்படுத்தலும் இன்றி, ஒருத்தருடைய போதனைகளும் இன்றி, தானாகவே தன்னால் முடியாத காரியங்களை கூட செய்வதற்கு இவள் இவ்வளவு தூரம் வாஞ்சியாக இருந்த ஒரு செயலை நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அருமையான காரியம். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்களும் அங்கே யாருடைய அறிவுறுத்தல்களும் இன்றி, யாருடைய தூண்டுதலும் இன்றி நீங்களாகவே செய்ய பழகுங்கள். ஜபியுங்கள், வேதம் வாசியுங்கள். இதெல்லாம் நாம் தூண்டி கொண்டிருக்கக்கூடாது. இது உங்களோட வாழ்க்கையில் இயல்பான ஒரு பழக்க வழக்கமாக மாற வேண்டும். என்றால் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆகவே காலை தோறும், இரவு தோறும், மத்தியானங்களில் ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நீங்களா உருவாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்காக நாம் ஆண்டவரை தேடவில்லை. நாம் ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்ததினால நாமும் அவரை அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்துக்காகவும் ஏதோ ஒரு காரியத்துக்காகவும் நாம் தேட. ஒருவேளை நீங்கள் புதிய மக்களாக இருக்கும்போது ஆக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஜெபியுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை தேடுங்கள், வியாதி சுகமாகும். ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தர் உங்களுடைய தேவையை சந்திப்பார், உங்களோட வறுமையை போக்குவார், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிப்பாக்குவார் என்று சொல்லி முந்தி உங்களுக்கு சுவிசேஷங்களை சொல்லி நீங்கள் அதை கேட்டு அப்படி நீங்கள் வந்து ஆண்டவரை கேட்டு ஜபிச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கலாம்.
ஆனால் அது ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்காக தேடுவது. ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை தேட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை அன்பு கூர்ந்தபடியினால், முந்தைய உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை இப்பொழுது உங்களுக்கு சத்தியங்கள் தெரியும். இயேசு மேலே உங்களை அன்பு கூர்ந்தபடியினால் இப்பொழுது நாம் அவரை அன்பு கூறுறதுக்கு ஒரு வேலையை செய்வோம் என்றால் அதுதான் ஜெபம், அதுதான் வேத வாசிப்பு, அதுதான் மன்னிப்பு கேட்கிறது, அதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிறது, அதுதான் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கிறது. இந்த 5 காரியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் இருக்கிற நிறைய விஷயங்களை உங்களால் நீங்களாகவே தன்னார்வமாய் தன்னாலான காரியத்தை இந்த மகதலேனா மரியாளை போல செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வாசியுங்கள். 2வது வசனம். அங்கே பாருங்கள், அப்பொழுது பூமி அதிரும், மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசல் இந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான். ஏன் இந்த வார்த்தையை நாங்கள் படிக்கிற பொழுது அருமையானவர்களே, மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் கல்லறைக்கு வந்த படியினால வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்திருக்கிறான். அப்படி என்ற எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாட்டிக்கு எப்படியோ கல்லை புரட்டி தள்ள வேணும் தானே, தள்ளிட்டாங்க அப்படியே நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மகதலேனா மரியாள் வந்ததால வானத்திலிருந்து தூதன் வந்தானா, இல்லாட்டிக்கு இயல்பாகவே தூதன் வந்த அந்த கல்லை தள்ளத்தான் வேணும் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தள்ள வேணும் என்று தள்ளியப்பட்டதா? நான் கேட்குற கேள்வி விளங்குதா? மகதலேனா மரியாள் வந்தபடியினால வானத்திலிருந்து தூதன் வந்து தள்ளினானா, இல்லாட்டிக்கு அது கல்லு தள்ளத்தான் வேணும், ஆண்டவர் உயிர்த்தெழும்ப வேணும் என்றதால தூதன் வந்து இறங்கி தள்ளி வளமையாக நடந்த ஒரு செயலா என்று கேட்குறேன். என்ன உயிர்த்தெழுதல் செல்ல வேணும். நான் கேட்குறேன் இந்த கல்லை தள்ளின விஷயம். கல்லு ஏனால் இது வந்து ஒரு குகை, ஒரு கல்லறை, அதுக்குள்ள நடுவில் ஒரு கல், பயங்கரமான ஒரு பெரிய கல்லை தள்ளி சீல் போட்டுட்டாங்க, முத்திரை போட்டுட்டாங்க. ஆகவே மகதலேனா வந்தபடியினால, மரியாள் பார்க்க வந்த படியினால ஆண்டவர் தள்ளினேரா, இல்லாட்டிக்கு தூதர்கள் வந்து தள்ளுறாங்களா, இல்லாட்டிக்கு அது தள்ளினா தானே உயிர்த்தெழுதல் தெரியும், அதனால தள்ளப்பட்டிருக்கா? அருமையானவர்களே, அப்பொழுது என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். எப்பொழுது? இந்த 28வது வசனம், அதிகாரம் 2வது வசனம் சொல்றது அப்பொழுது. எப்பொழுது இவர்கள் பார்க்க வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது மற்ற மரியாளும் பார்க்க வந்தார்கள். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பார்க்க வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், எப்பொழுது இவங்க பார்க்க வந்ததினால. அப்போ மகதலேனா மரியாள் உண்மையிலே இயேசு இப்ப கல்லறைக்கு இருக்கிறாரா? அவர் உயிர்த்தெழும்பி கல்லறையை விட்டு போயிட்டு, கல்லறைகள் ஆண்டவர் அது அந்த கல்லு திறக்காமலே ஆண்டவர் என்றால் உயிர்த்தெழுந்த பிறகு சரீரம் எங்க பூட்டிய கதவுக்குள்ளேயும் பெறும். உயிர்த்தெழும்பின பிறகு சரீரம் உயிர்த்தெழும்ப முதல் தான் ஆண்டவருக்கு கதவு திறக்கணும். ஒரு ஆள் உயிர்த்தெழும் எங்களை மாதிரி சரீரம் உயிர்த்தெழும்பதுக்கு முதல் ஒரு ஆள் வந்து கதவு திறக்கணும். ஆனால் உயிர்த்தெழும்பின பிற்பாடு சீசர்கள் கதவு பூட்டப்பட்டு இயேசு அதுக்குள்ள போய் நிற்கிறார். அவருக்கு கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, உயிர்த்தெழுந்த பிற்பாடு கதவு திற என்ற ஆள், அவருடைய சரீரம் அப்படியானது. இப்ப இயேசு கல்லறை விட்டு உயிர்த்தெழும்பி போயிட்டார், அங்க இல்லை. ஆனால் கல்லறைய அந்த கல்லு பிரட்டவனும். கவனிகள், இந்த ஜூதர்கள் போய் சொல்றாங்க பிலாத்துவட்ட, ஐயா முதலே அவங்க சொன்னவங்க 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று தஜித்தவரை சீசர்கள் வந்து கடத்தி கொண்டு போய் பொடியை கடத்தி போட்டு சொல்லுவாங்க, உயிரோடு எழும்பிட்டார் என்று வரப்புவாங்க. பெரிய பிரச்சனை உண்டாகும். நீர் உம்முடைய காவலர்களை அனுப்பி, சேவர்களை அனுப்பி ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு பாதுகாப்போட ஏற்பாடு செய்யும் என்று சொல்றாங்க. பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப யாருமே கல்ல பிரட்டையிலாது, அந்த கல்லறைய உடைக்க, அந்த கல்லு வாசல ஏனென்றால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எல்லா அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்லை புரட்டி வைத்து அதுக்கு முத்திரை போட்டாச்சு, அரசாங்க சீல் அடிச்சாச்சு. இனிமேல் அதை திறக்கிறதுக்கு ஒருத்தருமான முடியாது. அப்ப இந்த பெண்கள் ரொம்ப கவலையோடு வாராங்க. இந்த கவலையோடு வார நேரத்தில் ஒரு இதயத்துக்கு ஒரு யோசனை, யார் பிரட்டுவார்கள்?
எங்களுக்காக யார் இந்த கல்லை புரட்டுவார்கள், உள்ள போய் இந்த சரீரத்தை பார்த்து இதற்குரிய அந்த பரிமள தைலங்கள் எல்லாம் வைக்க வேணுமே என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய கேள்வி என்ன, அரசு இராணுவம் நிற்கும், போர் வீரர்கள் நிற்பார்கள், என்னென்றுதான் இந்த கல்லை பிரட்டி வெளியே வச்சுட்டு வரலாமா இல்லையே, மெழுகுதிரியை கொண்டே ஒரு வெளியே வச்சுட்டு உள்ளுக்க போய் இதெல்லாம் செய்யணுமே, இந்த சரீரத்தை பார்க்கணுமே இப்படி என்று ஆசையோடு வருகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து, நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலையும் தள்ளி வெளுத்த முடிஞ்சிருக்க, ஏனென்றால் பேதுரு அவங்களாம் வந்து தள்ளினா பிடிச்சிருவாங்க, செக்யூரிட்டி போட்டிருக்கு, ஆமி போட்டால் யாராவது போய் செய்யலாமா, யோசிச்சு பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஆமி சில இதுகள் போட்டது உங்களுக்கு தெரியும், வரியல் போடுவாங்க, உள்ளுக்கெல்லாம் தாண்டி போயிடாது, பிடிப்பாங்க. ஆமிக்காரன் ஒரு தடையை போட்டால் அதை தாண்டி போயிடாது. போலீஸ் அங்கே காய்ச்சி போய் சொல்லி சில நேரம் ஆமி போலீஸ் போட்டாலும் போயிடாதான், ஆமி போட்டால் ஆமி என்னும் பயம் அவங்களுக்கு சொல்ல கட்டளையை நிறைவேற்றுவாங்க. ஆமிக்கு வந்து ஆமி என்ற என்ன சொல்லுங்க, அப்போ கட்டளை தளபதி பேர் இருப்பாங்க பாருங்க, கட்டளை தான். நாங்கள் ஆமியில் வந்து கட்டளைகள் முக்கியம். மழை பெஞ்சாலும் நிற்பாங்க பாருங்க, அசைய மாட்டாங்க. சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் பாருங்க, சனங்கள் சேரால் அள்ளி கொட்டும், அப்போ சுடவும் மேலா, சுட சொன்னா தான் சுடுவாங்க. ஆமிக்கு கட்டளை. அப்ப இந்த கதவை பூட்டினா திறக்கிறதுக்கான அவன் ராஜா சொன்னா தான் திறக்கலாம், அவங்களுக்கு தாங்களும் திறக்க மாட்டாங்க. ஒருத்தர் முடிஞ்சல என்ன, இராணுவம் வந்து கட்டளைக்கு செயல்படுறது, கட்டளை ஓடர் ஏன்னா. அப்ப இந்த கட்டளைக்கு செயல்படக்கூடிய இராணுவம் அங்க நிக்கிற பொழுது தள்ளுறதுக்கு யாருமே உண்மையா ஒருத்தராலையும் தள்ள இயலாது, ஒரே ஒருத்தரால தான் தள்ள முடியும். பரலோகத்திலிருந்து வந்து தூதர்கள்லாம் இதை தள்ள இயலும். அதனால அப்பொழுது இருக்கு, எப்பொழுது என்றால் இவர்கள் பார்க்க வருகிறாங்க, கதவை போட்டி இருக்கு. அவை இந்த பெண்கள் பார்க்க வந்தா பார்க்க இல்லாம போயிடும், கிட்டையும் விட மாட்டாங்க. இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த காலை தட்டி விட்டான். சொல்ற என்னன்னு சொன்னா, என்ன சுருக்கமா சொன்னா, பயங்கரமான அட்டைப்பட்டு இருக்கிற ஒரு பயங்கர கதவு உண்டு. இது என்ன, திறக்கவே முடியாத ஒரு கதவு உண்டு. இந்த மக்கள் ஆண்டவரை நேசித்தபடினால இவர்களுக்காக பரலோகத்திலிருந்து வந்தே இந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறன்றதான் உண்மை. இப்பொழுது இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறவர்களா இருந்தால் அடைபட்டிருக்கிற கதவுகளை திறக்க ஆண்டவரால முடியும். ஆமென். நீங்களும் ஆண்டவர் உண்மையா நேசிப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு முன்னாலே நிறைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், சீல் அடிச்சு பூட்டின மாதிரி பூட்டி இருக்கலாம். ஆனால் அந்த கதவை திறக்க என்ன ஒருத்தராலே முடியாமல் இருக்கலாம், ஆண்டவரால முடியும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்து கதவை திறப்பார். எப்படின்னா, நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவங்க. மகதலேனா மரியாள் ஆண்டவரை நேசித்தால் வாரால் எங்களுக்காக யார் கதவை புரட்டி தள்ளுவார், கல்லை புரட்டி தள்ளுவார். இது கதவு இல்லை, இது கதவு கல்லு கதவு. இது என்ன கதவு, சும்மா பல கதவுண்டா அங்கே ஏதாவது அடிச்சு கிடிச்சு அது பிரட்டி ஓடலாம். இது ஆமியையும் போட்டிருக்குது, அதுக்கு மேல அந்த கதவே கல்லு கதவு. இந்த கல்லு கதவு ஒரு கல்லையே தூக்கி வைக்கலாது, கல்லு கதவை இழுத்து திறக்கிறனாலே முடியாது. பயங்கரமான பாதுகாப்பு. இவைக்கு மத்தியில பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் வந்தால் தான் இது திறக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் வந்தபடியினாலதான் ஆண்டவரே தூதர்கள் அனுப்பி திறக்க வைக்கிறேன். இவங்க வராடி திறக்க தேவையில்லை, என் ஆண்டவர் போயிட்டார் உயிர்த்தல். ஆண்டவருக்கு திறக்க தேவையில்லை. ஏசு கிறிஸ்துவுக்கு கல்லை பிரட்டி தள்ளணும் அவசியம் இல்லை, அவரே தள்ளி போட்டு வந்துருவார். அவர் தள்ளாமலே வெளியில வந்துருவார். ஆண்டவருக்கு கதவை தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு கல்லை புரட்டணும் அவசியம் இல்லை. இவர்களுக்கு தான் தேவை. இவர்கள் இப்பொழுது பயங்கரமான பயத்தோடு வர்றார்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, பெரிய கல்லை வச்சு லொக் பண்ணிக்காங்களே, என்ன செய்யலாம் என்று வாரணத்தில். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் அவன் வந்து தள்ளி விட்டான். நீங்க உண்மையிலே ஆண்டவரை நேசிச்சா இந்த மாதிரி விஷயம் உங்களோட வாழ்க்கையிலே நடக்கும். அடைபட்டுக்கிற கதவுகள் சடார் பிடார்னு திறக்கும். யாரு திறந்தாண்டே தெரியாது, ஆண்டவர்லாம் திறந்துருப்பார் உங்களுக்கு. எந்த மனுஷனாலையும் அதான் அவர் சொல்றது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறவர். இங்கே உலகத்தில் திறக்க முடியாத கதவுகள் ஒன்றுமே இல்லை. எந்த பெரிய கல்லு கதவாக இருந்தானே, எந்த பெரிய சீல் அடிச்சிருந்தாலும் ஆண்டவரால் முடியும். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் அன்பு கூர்ந்த, நான் அதான் சொன்னேன், இந்த அன்பு கூறுறதுக்கு அந்த காரியங்கள் உண்மையிலே இந்த விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எத்தனை இரும்பு கதவு என்ன, இரும்பு கதவு, கல்லு கதவு என்ன, எந்த கதவுண்டாலும் ஆண்டவர் திறப்பார். திறக்க வல்லமை உள்ளவர். எங்களுக்கு கதவு திறக்க விருப்பம்.
எல்லா கதவுகளையும் திறந்து கோணலாம் எல்லாம் நேராக்கி அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எடுத்து என்ன வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க எங்களுக்கு விருப்பம். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. வேதம் வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஆலயத்துக்கு போகிறீங்களா, காணிக்கை கொடுக்குறீங்களா, கர்த்தருக்காய் அங்கே ஆலய ஆராதனைகளில் பங்கேற்கிறீர்களா, இந்த மாதிரி காரியங்கள் நேசிக்கிறோம் என்பது அடையாளம். ஆனால் இவைகளை செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லை, கதவை திறக்கணும் மட்டும் விருப்பம். ஆண்டவரை கதவை திறப்பிறாங்க, அட்டைப்பட்ட கதவுகள் திறப்படப்படாதாக ஆண்டவரை என்று சொல்லி ஜெபிப்போம் நாங்கள். எங்களுக்கு அது அந்த விஷயம் விருப்பம். ஆனால் இந்த நேசிக்கிற விஷயத்தை அதில் தவற விடுவோம். இப்போ நீங்கள் நேசிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்றால் கதவுகள் திறக்க சொல்லி நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை. இவங்க கதவு திறக்க சொல்லி ஜெபிச்சாங்களா? இந்த 2 பேரும் கதவை ஆண்டவரை திறவும், வானத்திலேருந்து கல்ல தூதன் இறக்கி அது திறவும் ஆண்டவரே, இவங்கள் ஜெபிக்க ஒன்றுமே கேட்கல. நீங்கள் வாசித்து பாருங்கள், இந்த சம்பவங்கள் ஆங்காங்கே இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி வாசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் ஜெபிக்கல. இவங்களுக்கு ஒரு கேள்வி, ஐயோ யாரை புரட்டி தள்ளுவார்கள், இந்த கல்லை யாரை புரட்டி தள்ளுவார்கள், இது கல்லு கதவு எப்படி திறக்கப்பட, நாங்கள் கொண்ட எப்படி இந்த வாசன திரவியங்களை வைப்போம். ஆனால் அருமையானே, இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. இவங்கள் வாராங்க. அப்பொழுது பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அவன் அதன் மேலே உட்கார்ந்துருக்கிறான். கல்லுக்கு மேலே தூதன் இருக்கிறான். கல் திறந்தாச்சு, கதவு திறந்துட்டு. அப்போ ஏனென்றால் இது தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பரிசு. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வேலை செய்கிறார். கதவுகளை தள்ளி திறந்து விடுவார். அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அங்கே தள்ளப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அங்கே நிறைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில ஆசீர்வாத கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில கதவுகள் கல்லு இது வாழ்க்கையில் திறப்படாததாக இருக்கலாம். சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், இந்த வாழ்க்கையில் இது திறப்படாதுன்னு சொல்லி. ஆனால் என்ன, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் பரலோகமே உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு மனுஷனும் உங்களுக்கு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நெருக்கடிக்குள்ளாய் நீங்கள் போகலாம். சில நேரம் சில பண கஷ்டங்களுக்குள்ளாய், சில வியாதி கஷ்டங்களுக்குள்ளாய், சில நெருக்கடிகளுக்குள்ளாய், சில பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் செல்லலாம். யார் இந்த கதவை திறப்பார்? எனக்காக யார் இந்த கதவை ஒருத்தரும் இல்லையே. ஏன்னா நான் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டார்கள். எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் முடிந்து விட்டது. எனக்காக யார் திறப்பான்? பேதுரு படுத்து கிடக்கிறான், யோவான் படுத்து கிடக்கிறான், இவங்கள் எல்லாம் படுத்துக்காங்க. எனக்காக யார் திறக்கலாம்? அந்த கதவு இல்லை. நீ ஆண்டவரை நேசித்தபடியினால் பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் வந்து தள்ளி விடுறான். இது உங்களோட வாழ்க்கையிலே நடக்கும், நிச்சயமா நடக்கும். அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படும். அடைபட்டிருக்கிற வாசல்கள் தள்ளி திறக்கப்படும். தூதன் அதை செய்வான். கர்த்தருடைய பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆனால் ஒரு கேள்வி, நீங்க நேசிக்கிறீங்களா? மகதலேனா மரியாள் அப்படி நேசித்தா. நீங்கள் வீட்டை போய் மகதலேனா மரியாளோட ஸ்டோரியை படிச்சு பாருங்க. அவள் பிசாசு பிடித்ததிருந்தவள் உண்மை. ஆனால் ஆண்டவர் அவளை விடுவித்த உடனே இப்பொழுது அவள் அதிகமாக ஆண்டவரை நேசித்தாள். அதிகமாக நேசி அதான் விடிய வாராள். ஒருத்தருமே வர மாட்டாங்க. காலமாக சுடலைக்கு யார் போவாங்க சொல்லுங்க? இயேசுவின் அம்மாவே வந்தாவது தெரியா? மற்ற மரியாள் கிடக்க இயேசுவின் அம்மாவை தெரியா? 6 கண்ண மரியாள் இருந்த வேதத்தில் நான் நினைக்கிறேன் 6-7 மரியாளுக்கிட்ட இருந்திருக்கீங்க. அந்த நேரம் 6 வந்தாலும் தெரியாது. இயேசுவின் அம்மா மரியாள் வந்தாவா, இல்லாட்டிக்கு மாற்கு யோவான் அவங்களுக்கும் ஒரு அம்மா இருந்தா. மகதலேனா மரியாள், மற்ற அப்போ கன பேர் இருக்கு. அந்த காலத்தில் மரியாளான் மிரியா பேர் வந்து அதில். ஆனால் மகதலேனா மரியாள் அருமையானவர்களே, தேவனை அதிகமாய் நேசித்த பெண். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நேசித்தால் கதவுகள் திறக்கப்படும். ஆண்டவரை திறப்பார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். இதை நீங்கள் உங்களுக்கு கதவை திறக்க சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஒரு நாளும் அடைபட்ட வாசல்களை திறக்க சொல்லி ஜெபிக்காதீர்கள். அடைபட்ட கதவுகளை ஆண்டவரை புரட்டி தள்ளுமண்டி ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்க பழகுங்க. நீங்கள் ஆண்டவரை அன்பு கூற பழகுங்க. வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் அங்கே நற்கிரியல் செய்வது உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப அதை சொல்ல தேவையில்லை. தேவனை நேசிக்கிற விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் கதவுகளை திறந்துകൊண்டே போவார். கடவுள் பரலோகத்திலிருந்து வந்த கதவுகள் திறக்கப்படும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். வாசியுங்கள். மத்தேயு 28 நிற்கிறோம். என்ன 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார், பாருங்கள் அவர் இங்கே இல்லை. இது உயிர்த்தெழுதலில் சொல்லப்படுகிற ஒரு பிரசித்தமான வசனம். சில சபைகளில் என்ன எழுதியெல்லாம் வச்சிருப்பாங்க, அவர் இங்கே இல்லை. என்ன அப்படி எழுதினா பெரிய பிரச்சனை. அப்படி அவர் இங்கே இல்லைன்ட்டு. இயேசு அந்த கல்லறையில் இல்லை. அதாவது
அவருடைய செத்த அந்த சரீரம் கல்லறையில இல்லை. அவரை அந்த சுற்றி துணிகளினால சுற்றி வைக்கப்பட்ட அந்த சரீரம், மாம்ச பிரகாரமான அந்த சரீரம், செத்த சரீரம், மரித்து போன அந்த சரீரம் அங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். என்றால் உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமை, ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே போன போது அந்த உயிர்த்தெழும்பி விட்டார் இயேசு. அவருடைய சரீரத்தை உயிர்த்தெழும்புகிற ஒரு வல்லமை பாய்ந்து சென்றதுனால அவர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்களும் தியானியுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் பொருந்தும். எப்படி தெரியுமா? இந்த செத்த கிரியைகள் என்று சொல்லி இருக்கிறது வேதத்திலே. எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் செத்த கிரியைகள். என்ன செத்த கிரியைகள்? இந்த மாம்சத்தின் கிரியைகளை இன்னொரு பகம் சொல்லலாம், செத்த கிரியைகள். செத்த வீட்டு கிரியை இல்லை. என்ன கிரியை? செத்த கிரியை, செத்த கிரியைகள். அதாவது வேதம் ஒரு பெரிய பட்டியலை ஆங்காங்கே கொடுக்கிறது. மாட்குவிலே ஒரு பட்டியல் இயேசு கொடுக்கிறார். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், பேசித்தனங்கள், களவுகள், பொய்கள், இவைகள் ஒரு செத்த கிரியை. இப்படி புஸ்தகங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே செத்தகிரியை செத்தகிரியை செத்தகிரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளையும் பாய்ந்து வந்துட்டென்றால், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாயும் சரணங்களுக்குள்ளாய் வந்துட்டென்றால் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அவர் இங்கே இல்லை. என்ன சொல்லுவீங்க? இவன் நல்லா களவெடுப்பான்டா. சரி, ஒரு கள்ளந்தான். ஆனா வல்லமை பாய்ந்து வந்துட்டால் அவர் இங்கே இல்லை. அவர் அந்த கள்ளத்தனம் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழும்பி இப்ப மாறிட்டார். உங்களுக்கு விளங்குறதா? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. என்ன? எந்த பழக்கத்துல மனிதன் மரித்து போயிருக்கிறானோ, எந்த பாவத்துல மனிதன் மரித்து போயிருக்கிறானோ, ஒரு உணர்வில்லாம இருக்கிறானோ, அருமையான ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளாய் பாய்ந்து செல்லும் போது ஒரே கதை தான், அவர் இங்கே இல்லை. ஆனா இன்றைக்கு பல நேரங்கள்ல அதே பாவ பழக்கத்திலேயே மனுஷன் இருக்கிறான், அதே சுபாவத்திலே இருக்கிறான். சர்ச்சுக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில சில நேரம் ஒழுங்கா இருப்போம், அதுக்கு பிறகு அதே இதுதான். ஏனென்றால் அந்த வல்லமையை நாங்கள் இன்னும் உணரவில்லை, அந்த வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. அதனால திரும்ப திரும்ப அவன் இங்கே தான் இருக்கிறான். அவள் செத்த அழிஞ்சான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவட்ட வந்து பார்த்துட்டு என்ன சொன்னான்? அவர் இங்கே இல்லை, செத்த கிரியை இங்கே, செத்து போன சரீரம் இங்கே இல்லை, உயிர்த்தெழும்பி விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பழைய மனுஷன் நிறைய பட்டியல் இருக்கு. நான் சொல்லலாம், ஒரு பட்டியலை மட்டும் வாசியுங்கள். ரோமர் 1 அதிகாரம், மத்தேயுவிலே, மாற்குவிலே இருக்குது. ரோமர் 1 அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். அநியாயம், பேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், நிறையப்பட்டு பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞர், துராகிருதம் பண்ணுகிறவர்கள், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள். இவ்வளவு, இது ஒரு செத்த கிரியை, இது ஒரு பட்டியல். ஆனால் மாற்குவில இருக்குது, கொரிந்தியர்ல இருக்குது, கலாத்தியர்ல இருக்குது, ஒவ்வொரு பெரிய பெரிய பட்டியல் இருக்கு. கொரிந்தியர்ல ஒரு இங்க இது இவ்வளவு இருக்கட்டும். கொரிந்தியருக்கு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம், 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர. இங்க ஒரு பட்டியல் இருக்கு, செத்த கிரியை. இப்ப நீங்க கவனியுங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
அங்கங்க சில எல்லாம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில விஷயங்கள் செத்த கிரியைகள், நாற்றம் அடிக்கிற கிரியை, இதெல்லாம் புறங்கூறுறது, திருடர், பொருளாசை, என்ன பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது, வஞ்சகம், பொறாமை, கொலை, இதெல்லாம் செத்த கிரியைகள் இருக்கும். மனுஷனுக்குள்ள சில நேரம் பதுங்கி இருக்கும், பம்மி கொண்டிருக்கும், அந்தந்த நேரத்தில் வெளிப்படும். ஆனால் அவர் இங்கே இல்லை என்று எப்போ ஒரு மனுஷன் சொல்ல முடியும் என்றால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த சரீரத்துக்குள்ளாய் பிரவேசிக்கவன், அதுக்கு அந்த மனுஷன் இடம் கொடுக்கவன். நாள்தோறும் இந்த மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். நாள்தோறும் இந்த வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நாள்தோறும் இந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்கிற பொழுதுதான் அவர் இங்கே இல்லை. சிலர் திருட்டு வேலை செய்வோம், என்ன பொருளாசையா இருப்போம், இல்லாட்டிக்கு பொல்லாத வேலை பிணைக்கிறவளா இருப்போம், ஏதோ ஒரு பாவப்பழக்கம். இப்போ 2 தான் படிச்சமான நிறைய இருக்கு வேதம் முழுக்க. இப்போ ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ ஒரு ஆளை பாருங்க, கள்ளன் சொன்னா எங்களுக்கு அங்களுக்கு தெரியும் களவன், கள்ள எடுத்துடும் கள்ளன். இப்போ இந்த கள்ளனோட சேர்ந்து என்ன செய்வார்கள், டேய் வாடாண்டே போய் களவு எடுப்ப வேண்டிய களவு எடுக்கலாம் என்று சொல்லி தோன்ற நேரத்தில் அந்த மனுஷன் என்ன சொல்ல வேணும் தெரியுமா, அவர் இங்கே இல்லை. எங்க அவர் உயிர்த்தெழும்பிட்டு, அது முந்தித்தான் களவு அதில் எல்லாம் இருந்தது. இப்போ ஒரு தடவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உண்மையான வாழ்க்கை இப்போ வாழ்ந்தாலும், நாள்தோறும் இந்த காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால், நாள்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்காவிட்டால், நீங்க கட்டாயம் அவர் இங்கே இருக்கிறார். இன்னும் இருக்க சில பேருக்குலாம் அப்படியே தான் இருக்கு, செத்த கிரியை. இயேசு கிறிஸ்துவுக்கு கல்லறையில் தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் இங்கே இல்லை, செத்தவர் அவர் இல்லை. அப்போ அதை கல்லெல்லாம் விட்டு விட்டாச்சு கொண்டு போயிட்டு உயிர்த்தெழும்பி போயிட்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே பழக்கங்கள் இருக்கும், அதே கிரியைகள் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை செய்து மன்னிப்பு கேட்கிறதா, இல்லாட்டிக்கு அவர் இங்கே இல்லை என்று சொல்ற வாழ்க்கை வாழணுமா? நீங்க எதை விரும்புறீர்கள்? சிலர் செய்து மன்னிப்பு கேட்பார்கள். ஆண்டவர் என்னை மன்னி, இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு பாவரிக்கை, என்ன ஆராதனை நேரத்தில் பாவரிக்கை ஆராதனைக்குள்ள நடத்தி கொண்டு பாவரிக்கை செய்யறோம். இந்த பாவரிக்கை நேரத்தில் நீங்க மன்னிப்பு கேட்கிறதா, இல்லாட்டிக்கு அதுக்கு முதலே அவர் இங்கே இல்லை, எவர் அந்த பொய் சொல்றவர், அந்த புறங்கூறுறவர், அந்த கள்ளன், அந்த விபச்சார ஆவி, அவர் இங்கே இல்லை என்று சொல்ற அளவுக்கு நீங்கள் வாழணும் என்றால், அந்த வல்லமையை காலையிலேயே நீங்க அனுபவிக்கவன், அந்த வல்லமையினால நீங்க நிரப்பப்படவன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்யவன். அப்பதான் உங்களுக்கு சொல்ல முடியும், தம்பி உங்களுக்கு பொல்லாத சிந்தனைகள் வரும், இதை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வரும். நோ அவர் இங்கே இல்லை, அது முந்தி நீங்க தேடினால் முதல் இருந்தவர் தான். இப்ப இந்த வல்லமைக்கு நீங்க இடம் கொடுக்காட்டிக்கு அதே பாவத்தை தான் செய்வோம். அதே அப்புறம் மன்னிப்பு, இந்த மன்னிப்பு விளையாட்டு, கேட்கறது மன்னிப்பு கேட்கறது செய்யறது மன்னிப்பு, இந்த விளையாட்டு இது சரிப்பட்டு வராது. அநேகர் பாவத்தை செய்யறப்புறம் மன்னிப்பு கேட்கு, அடுத்த நாள் அப்புறம் மன்னிப்பு, ஆண்டவர் சேர்ச்சி வரலாம் போயிட்டு மன்னிச்சுக்கொள்ளும், ஆண்டவரை ஜபிக்கலாம் போயிட்டு மன்னிச்சுக்கொள்ளும், ஆண்டவரை வேதமாக மன்னிச்சுக்கொள்ளும், ஆண்டவர் அதை செய்து போட்டேன் மன்னிச்சுக்கொள்ளும், இதை செய்து போட்டேன் மன்னிச்சுக்கொள்ளும். மன்னிப்பு கேட்கறது நல்ல, நம்ம செய்கிற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வேணும், சீர் பிறந்தத்தான் வேணும், அது நல்ல. ஆனால் அப்படி கேட்க எங்களுக்கு அது ஒரு பழக்கமாக போயிடும். செய்கிற அப்புறம் போய் மன்னி கேள்றா, ஆனால் திருவிழந்து வர்றது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெயிச்சுட்டு போடா, இந்த பழக்கம் எங்களுக்கு அப்படியே வந்துடும். அந்த பழக்கத்தை நாங்கள் பழக்கப்படுத்தும். இன்றைக்கு மக்கள் உண்மையை ஆண்டவரை ஏன் நேசிக்க முடியாது, அந்த பழக்கத்தை பழகிடுவாங்களா அவங்க, பேர் அவனை பேர் இவனை பேர் எல்லாம் பச்சை கல்லர் நீ ஜெய், அது மன்னிப்புகள் ஆண்டவர் மன்னிப்பேர், இப்படியே கேட்டு மன்னிப்பு செய்கிறதும் மன்னிப்பு கேட்கும், செய்கிறதும் மன்னிப்பு, ஞாயிறில் வந்து கொஞ்சம் நேரம் இதாக இருக்கிறது மன்னிப்பு. இந்த பழக்கங்கள் அருமையானவர்களே, இதை விட நீங்கள் ஒன்றை முதலே சொல்லுறவர்களாக இருக்க வேண்டும். அவர் இங்கே இல்லை, அவர் அந்த செத்த கிரியை இங்கே இல்லை, அந்த செத்து போன அந்த ஆண்டவர் தானே பார்க்க வந்துக்கிறீங்க, அந்த கல்லறையில் சுட்டப்பட்டு சீலையால் சுட்டப்பட்டு அந்த ஆண்டவர் தானே பார்க்க வந்துக்கிறீங்க. அவர் இங்கே இல்லை என்றால் ஒரு வல்லமை வந்துட்டு, உயிர்த்தெழுந்த வல்லமை, அவரை உயிர்த்தெழ செய்யறதுக்கு ஒரு வல்லமை பாய்ந்ததால் அவற்றை சரீரம் இங்கே இல்லை. அவர் சரீரம் இருக்க துணிகள் இருக்குது, ஏன்னா துணிகள் எல்லாம் சுட்டப்பட்டிருக்கான, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழும்பிட்டார். இதுதான் வேதத்தின் ரகசியம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமைக்கு இடம் கொடுக்கல என்றால் நீங்கள் மன்னிப்பு தான் கேட்பீங்களே தவிர அவர் இங்கே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எங்களால் வாழ முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா?
நீங்களும் நானும் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு எங்கட கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. விழுந்துருவோம், ஆண்டவர் மன்னி, நான் எடுத்து போட்டேன் ஆண்டவர், ஏசப்பா நான் இப்படி பேசி போட்டேன், தூசணம் காய்ச்சி போட்டேன் ஆண்டவர் மன்னியமான, இந்த ஏசப்பா ஆண்டவர் மன்னியமான, இந்த மன்னிப்பிலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டதில்ல. இப்போ இப்படி கேட்க என்ன செய்ய மாட்டா, செய்யடா செய். இது ஒரு வெள்ளம் இல்லாத வாழ்க்கை, இது ஒரு வறுமையான வாழ்க்கை, இது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா நீங்க மன்னிப்பு பாவம் ஒரு பக்கம், ஒரு நாள் இது, ஒரு நாள் குளம் கரை விளையாட்டுது. இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் காலமேலேயே ஆண்டவரை நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை ஆளுகை செய்யட்டும், இந்த வல்லமை என்னை நிரப்பட்டும், ஆண்டவரை ஆவியான, இதுதான் நீங்க இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும். அப்பதான் உங்களுக்கு சொல்லும் அவர் இங்கே இல்லை, அவர் அந்த பொய் சொல்றாள் இங்கே இல்லை, அந்த கெட்ட சிந்தனையிலே பாருங்க, பொல்லாத சிந்தனை, கெட்ட சிந்தனை, தீய சிந்தனை, ஆபாசமான சிந்தனை, மேட்டிமையான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள், எவ்வளவு சிந்தனையை வேதாமம் பரவலாப்படுத்தி இருக்குது. இப்ப நாங்க சில நேரம் செய்து போட்டு சில நேரம் தெரியாம மாதிரியும் இருந்துருவோம், பாவமண்டே தெரியாம மாதிரியும் கிறிஸ்தவ வாழ்க்கை போயிடும். சிலது பயங்கரமான பரிதாபம், நாங்க செய்யறது சரியா விளையாண்டா கணவருக்கு தெரியாது, ஒரு மனிதன் செய்யறது பாவமா இல்லையாண்டா கணவர் நேரங்கள் எங்களுக்கு தெரியறதில்லை. இப்ப பாவத்தை செய்து போட்டு சில பேர் ஒரே மன்னிப்பு. இந்த மாதிரி வாழ்க்கையை நாம் நிறுத்தி அவர் இங்கே இல்லை என்று சொல்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்க கடந்து வரணும் என்றால் அதுதான் ஈஸ்டர், அதுதான் உயிர்த்த ஞாயிறு, அதுதான் உயிர்த்த எழுந்த இயேசு. ஒரு வார்த்தையை மறக்க வேண்டாம், அவர் இங்கே இல்லை. உங்களோட வாழ்க்கையிலையும் பொய் சொல்ல தூண்டும். ஏன்னா நீங்க ஒரு பொய் சொல்றவங்களா இருந்தா உங்களுக்கு பொய் சொல்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை தான் பெறும். நீங்க களவு செய்யறதா இருந்தா உங்களுக்கு களவெடுக்கிற சூழ்நிலை தான் பெறும். எடுத்துட்டு மன்னிப்பு கேட்கிறத விட அவர் இங்கே இல்லை என்று சொல்ற அளவுக்கு வாழணும் என்றால் காலமேலே எழும்பி பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கும் வேணும் என்று அந்த ஆவியினால நிரப்பப்பட்டால் உங்களால வெற்றிகரமான ஒரு ஜீவிக்க முடியும். இல்லைன்னா நீங்க செய்து போட்டு இரவு இருந்து மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி சில நேரம் அது ஒரு எங்களுக்கு என்ன இருக்கும், அது எங்களை நாங்கள் வெறுத்த மாதிரி, எங்களை சும்மா அந்த பேய் காட்டுற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. இப்படி எடுத்து போய் சொல்லி போய் அது உலகமும் அப்படித்தான் நடக்கும். அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, செய்துகொண்டே இருப்பாங்க, அவங்க குடிச்சுக்கொண்டே இருப்பான், மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, என்ன மனம் திரும்ப மாட்டாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன அதே தான் செய்து கொண்டு இருக்கிறாங்களா, ஆனா மன்னிப்பு கேட்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அப்ப இப்ப உலகத்துக்கும் குடிச்சு கொண்டே இருப்பான், அவனை கொண்டு என்ன செய்தாலும் குடிச்சு, அவனை கொண்டு சாவிச்சல்ல போட்டானே, ஜெயில போட்டானே, அவன் குடிச்சுக்கொண்டே தான் இருக்கான். அவன் மனம் திரும்ப மாட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டான். கிறிஸ்தவனும் என்ன செய்யறான், அதே பழக்கங்கள்ல இருக்கிறான், அதே பழக்க தோஷத்துல அப்படியே இருக்கிறான், ஆனா மன்னிப்பு கேட்கிறான். ஆனா என்ன செய்து விட, ஆண்டவரே என்ன மன்னியும், நேற்று ஒரு பிள்ளை விட்டு ஆண்டவர் மன்னியும், திருப்பி போய் அதை தான் அடுத்த நாளும் செய்யறான். அவங்க குடிகாரன் இருத்தான், உலகத்து மனிதன் மாதிரி தான் திரும்பி போய் அதான் செய்கிறான், ஆண்டவரை என்ன மன்னி. இப்ப கிறிஸ்தவனுக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம், இவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கான், அவன் மன்னிப்பு கேட்கல. அப்படி இல்லை, வித்தியாசம் எப்படி வரணும் என்றால் அவர் இங்கே இல்லை, அந்த செத்த கிரியை இங்கே இல்லை, அந்த செத்து போன மனுஷன் இங்கே இல்லை, அந்த செத்த ஆவி இங்கே இல்லை. இது செத்த கிரியைகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், செத்து போனது. அவர் இங்கே இல்லை என்று சொல்ற வாழ்க்கை நீங்க வாழுகிறீர்களா? இல்லை என்றால் செய்து போட்டு மன்னிப்பு கேட்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்களா? ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஒன்று பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டு வாழ்றோம். இப்போ இந்த கிழமை நாங்கள் வந்துட்டு நீ போய் பிறகு பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா போன கிழமை செய்த அவ்வளோ தவிர நாங்கள் இந்த கிழமை செய்ய அதோட கூடவும் செய்திருப்போம். பிறகு ஒருக்கா மன்னிப்பு கேட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி ஆண்டவரே சரி மன்னி அடுத்த கிழமை ஒழுங்கா வாழுவன் ஆண்டவர் பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, திரும்பியும் போய் அதே பழைய வாழ்க்கை. அப்போ பழைய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மன்னிப்பு கேட்டு எழும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை என்றால் ஒரு வார்த்தை எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கா, அவர் இங்கே இல்லை, புறங்கூர்றா உங்களுக்கு அந்த சோதனை தான் வரும். நீங்கள் இப்போ புறங்கூர்றவர்களாக தான் இருப்பீங்க. போய் எவ்வளவு பாவப்பட்டியல் இருக்குது, நான் 2 தான் படித்தேன், ரோமர் கொரிந்தியர். இந்த பாவ பழக்கங்களில் மனுஷன் ஏதாவது சிக்கி இருப்பான். இவனுக்கு தேவை வல்லமை, இவனுக்கு தேவை உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இவனு சர்றதுக்கும் தேவை. நீங்க இந்த வல்லமை தேவைப்படாது என்று சொன்னால் ஒரு நாளும் வாழ முடியாது. இந்த வல்லமை எனக்கு தேவையில்லை, நான் வாழுவேன் நினைத்தால் அப்படி வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் பலத்தால எங்கள் சுயத்தால வாழ முடியாது. முதலாவது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள். உங்களாலையும் என்னாலையும் யாரால் இந்த உலகத்தில் எவனா இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை தன்னால தான் வாழ முடியாது, தன் பலத்தால வாழ முடியாது. அவனுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும் என்றால் அதுதான் நான் சொல்றேன், காலமேலேயே
உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அந்த வல்லமையினால் என்ன நிரப்பும் ஆண்டு, உங்களுடைய ஆவியினால் என்ன நிரப்பும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் நீங்க இடம் கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த நாளை வல்லமையோடு ஸ்டார்ட் பண்ணினீங்கள் என்றால் அவர் இங்கே இல்லை. என்ன உங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும் போல இருக்கு. சில நேரம் பிசாசு வந்து தூண்டி கொண்டிருப்பான். இதை செய் இந்த இவ்வளவு நாளும் செய்திருக்கிறீடாப்பா, இன்றைக்கு ஒரு நாள் செய், இது என்னப்பா பெரிய வேலையா, மன்னிப்புகள் இவ்வளவு ஓடி விட்டு இருக்கிற, இப்ப என்ன இதுல என்ன சாகையா போற, செய், எவ்வளவு நாள் தப்பி வந்திருக்க, செய், மன்னிப்புகள். இதைத்தான் பிசாசங்களை தூண்டி கொண்டிருப்பான். ஆனால் நீங்க இப்ப சொல்ல வேண்டிய பதில் எப்படி என்றால், அவர் இங்கே இல்லை என்று சொல்லுற வல்லமை. ஒரு காரியத்துக்கு நீங்கள் வரணும் என்றால் அதுக்கு தான் அந்த ஆவியின் வல்லமை. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்னை ஆளுகை செய்யும், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்தை ஆளுகை செய்யும், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை நிரப்பட்டும். அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இடம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்குள்ளாய் வாழ முடியும். ஆக ஒரே மன்னிப்பு கேட்டு இந்த அழிச்சு எழுதி ஒரு கொப்பியில் அழிச்சு எழுதி பாருங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க. அது பழுதாக போயிடும், அந்த கொப்பி வந்து பழுதாக போயிடும். ஒரு கொப்பியில் நீங்கள் எழுதுங்க, அழியுங்க, திரும்ப அதே இடத்துல எழுதி பாருங்க, 2-3 தரம் செய்த உடனே அது சரி, கொப்பி பழுதாக போயிடும். அதே மாதிரி இன்றைக்கு அநேக திரும்ப செய்தாலும் இந்த மனச்சாட்சி வந்து குருண்டு சூடுண்டு போயிடும். இது செய்கிறது பிள்ளையாண்டு விளங்காது, இது வந்து சரி மனைவி எல்லாம் சமாளிக்கலாம் என்று சொல்லி இந்த பாவத்திலே மனுஷன் பழக்கமாகி போயிடுவான். அது மன்னிப்பு கேட்கலாம், நீ செய்ய அந்த பழக்கம் வளர்ந்த உடனே இதே வாழ்க்கையாக போயிடும். அதே வாழ்க்கை வாழாதீர்கள். இயேசு உயிரோடு எழுந்தார், அவரை உயிரோடு எழுப்பினது பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் சரங்களுக்குள்ளாயும் வருகிற பொழுது நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. இந்த வாழ்க்கைக்குள்ளாய்